உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்தியா முழுவதையும் ஒழுக்கியிருக்கு நேற்று காஷ்மீரில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் 44 பேர் வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க. அதில் 2 பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்திருக்கு. இந்த கொடூர தாக்குதலுக்கு திரையுலக பிரபலங்கள் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் சூர்யா புல்வாமாவில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீது நடத்தப்பட்ட கோழைத்தனமான தாக்குதல் குறித்து அறிந்து மிகுந்த கவலை அடைந்ததுடன் இதயம் நொறுங்கிவிட்டதுன்னு கூறியிருக்காரு. நமக்காக மகன், சகோதரர், கணவர் அல்லது தந்தையை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள் என்று தெரிவிச்சிருக்காரு சூர்யா. நம் வீரர்கள் மீது நடந்த தாக்குதலை பார்த்து இயக்குனர் விக்னேஷ் சிவன் கோபமும் கவலையும் அடைஞ்சிருக்காரு. புல்வாமா தாக்குதல் குறித்து அறிந்து நடிகர் அக்ஷய்குமார் அதிர்ச்சி அடைந்திருக்கதா தெரிவிச்சிருக்காரு. வீரமரணம் அடைந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அவர் கூறியிருக்காரு. நடிகை டாப்சி, நம் வீரர்கள் வீரமரணம் அடைந்தது வேதனை அளிக்கிறதுன்னு, இந்த பிரச்சனைக்கு என் வாழ்நாளிலே தீர்வு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன்னு புல்வாமா தீவிரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்ட வீரர்களுக்காக பிரார்த்தனை செய்வதாக டாப்சி தெரிவிச்சிருக்காங்க. நடிகை ஹன்சிகா, புல்வாமா தாக்குதல் குறித்து அறிந்து வேதனை அடைந்தேன்னும் வீரமரணம் அடைந்த நம் வீரர்களின் குடும்பத்திற்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள் என்று ட்வீட் செஞ்சிருக்காங்க. இதில் ரத்தன் தாகூர் என்ற ராணுவ வீரரின் தந்தை பேசும்போது, தன் தாய் நாட்டுக்காக என் மகன் உயிரை தியாகம் செய்துள்ளான். என்னுடைய மற்றொரு மகனையும் தாய் நாட்டுக்காக சண்டை செய்ய அனுப்புவேன் என்று உருக்கமா பேசியிருக்காரு. இந்த தகவல் ஒட்டுமொத்த இந்தியர்களையும் நெகிழ செஞ்சிருக்கு. துப்பாக்கி படத்துல ராணுவ வீரர் இருந்த 14வது நாள் அவன் தம்பி வந்தான் என்று விஜய் பேசும் வசனத்தை பலருக்கும் நினைவுபடுத்திருக்கு. தற்போது இந்த செய்தி சமூக வலைதளத்தில் பரவிட்டு வருது. இந்தியாவை இந்த சம்பவம் அதிர்ச்சியாக்கியிருக்கு. பலரும் இந்த சம்பவத்தால் மிகவும் சோகமாக இருக்காங்க. பலரும் தங்களது கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வராங்க. தனது தாய்நாட்டிற்காக உயிர் நீத்த அனைத்து உண்மையான ஹீரோவுக்கும் எங்கள் சேனலின் சார்பாக அஞ்சலியை செலுத்துகிறோம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.